2009ஆம் ஆண்டு இலங்கைக்குள்ள உள்நாட்டு யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு தமிழீழத்திலிருந்து மீட்கப்பட்ட தங்க நகைகள் சொத்துக்கள் தொடர்பான விவரத்தை தமிழ் மக்களினுடைய அரசியல்வாதிகளும் புலம்பெயர் தமிழ் மக்களும் அந்த தங்க நகைகளுக்கு என்ன ஆனது, அந்த சொத்துக்கள் எங்க போனது, சாதாரணமா இல்ல கிலோ கணக்கான தங்க நகைகள் மீட்கப்பட்டது, அந்த தங்கங்கள் எல்லாம் எங்க போனது, ராஜபக்சர்கள் எங்கேயாவது கொண்டே வச்சிருக்கிறார்களான்னு சொல்லி தொடர்ச்சியா இந்த கேள்விகள் இந்த அரசாங்கத்திட்ட, இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திட்ட கேட்கப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருந்தது. அந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலா ஒரு தொகையான தங்க நகைகள் தொடர்பான விவரத்தை இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகவே எங்கள்கிட்ட ஒரு தொகையான தங்க நகைகள் கிடைச்சிருக்குது, அந்த நகைகளை அதுக்கு உரியவர்கள்ட்ட சரியான ஆதாரங்களை பற்றி கொண்டு நாங்கள் அவர்கள்ட்டையே திரும்ப ஒப்படைக்க போறோம் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஆனா இப்ப அதே ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நேற்றைய நாள் நாடாளுமன்றத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தை இந்த தங்க நகைகள் தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றி, அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிற இந்த திருவோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான விடயங்களையும் முக்கியமா தன்னுடைய பக்க கருத்துக்களையும் பொதுவான இந்த நாட்டினுடைய நிலைமைகள் பற்றியும் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த விடயங்கள் என்னன்றதை ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்க போறோம். அடுத்த இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகனான நாமல் ராஜபக்ச 2009ஆம் ஆண்டுல சட்ட கல்லூரிக்கு போன விவகாரம் இப்ப திரும்பவும் பாராளுமன்றத்தில் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்குது. பாராளுமன்றம் வரைக்கும் போய் நலிந்த ஜெயதிசா அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இவர் உண்மையிலேயே தகுதியானவர் தானா, சட்டக்கல்லூரிக்கு தகுதியாக தான் போனாரான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுக்கு பதில் நாமல் ராஜபக்ச வழங்கியிருக்கிறார். ஸோ அந்த விஷயங்கள் தொடர்பான விவரங்களையும் இப்ப இன்னொரு பக்கமா எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய 21ஆம் திகதி நுகேகொடையில் நடக்க போற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய அந்த இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பேரணி, அந்த பேரணியில முதல் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ள மாட்டார்னு சொல்லி சொல்லப்படுது. முக்கியமான பிரதானமான கதாபாத்திரமாகவே எதிர்பார்க்கப்பட்டவர் மஹிந்த ராஜபக்ச. ஆனா அவர் கலந்து கொள்ள மாட்டார்னு சொல்லி நாமல் ராஜபக்சவோட சொல்லப்படுது. ஆனா இப்ப மஹிந்த ராஜபக்ச என்னன்னு சொன்னா, தான் கலந்து கொள்வேன் என்று சொல்லி ஒரு ஊடக நெறியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கிறார். அது தொடர்பான விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் முழுமையாக விவரமாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன விடயம்ன்றதை ஓண்டா விரிவாக முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் புதுசாக வந்து பார்த்துக்கணும் சொன்னால் இந்த மாதிரி தொடர்ச்சி அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என் ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துறாங்க. இவரோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக. ஓகே, முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் இலங்கைக்குள்ள முடிஞ்சதுக்கு பிறகு புலிகள்கிட்ட இருந்த சொத்துக்கள் நகைகள், அதாவது தமிழீழத்தில் தமிழ் மக்களால் பயன்படுத்தப்பட்ட சொத்துக்களும் நகைகளும் அப்ப அந்த யுத்தத்தை முன்னெடுத்த இந்த ராஜபக்ச ஆட்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டு தென்பகுதிகளுக்கு கொண்டு போகப்பட்டது. அதில் கணக்கு காட்டப்பட்ட நகைகள் சொத்துக்களும் கணக்கு காட்டப்படாத நகைகள் சொத்துக்களும் சொல்லி அதிகமான சொத்துக்கள் நகைகளும் அவர்களால் கொண்டு போகப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த நகைகள் இப்போ எங்கன்ற கேள்வி தொடர்ச்சியா எல்லாராலையுமே கேட்கப்படுன்னு வந்து கொண்டது. அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்ற நேரத்தில் ஒரு குறிப்பிட்டளவான தங்கம், இராணுவத்தினர் வசம் இருந்த ஒரு குறிப்பிட்டளவான தங்க நகைகள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, அவர்கள் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார்கள். அந்த தங்க நகைகளுக்காக உரிமை கோரக்கூடியவர்கள் சரியான ஆவணங்களோட வந்து எங்கள்கிட்ட அதை காட்டினா நாங்கள் அந்த நகைகளை அவர்களுக்கு கொடுப்போம், அடையாளம் கண்டு அவர்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி ஒரு விடயத்தை இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஏற்கனவே சொல்லியிருந்தார். அந்த நகைகள் அது சாதாரணமான நகைகள் இல்லை, கிலோ கணக்கான நகைகள்லாம் தமிழ் மக்களால் வங்கிகள் அடகு வைக்கப்பட்ட நகைகள், தமிழ் மக்கள்கிட்ட இருந்த நகைகள், விடுதலை புலிகள் வசம் இருந்த தங்கங்கள்னு சொல்லி நிறைய அவர்களால் கொண்டு போகப்பட்டது. அதுவும் அந்த கோல்டு வந்து பியோர் கோல்டு, இப்ப இருக்கக்கூடிய தங்கம் மாதிரி கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய தங்கங்கள்ல அதிகமான கலப்புகள், இந்த செப்புகள் எல்லாமே கலந்துதானே தங்க நகைகள் உருவாக்கப்படுது. ஆனா அப்ப 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலகட்டங்களில் இருந்த தங்க நகைகள் வந்து அதிகமான செப்புகள் கலக்கப்படாத ஒரு சுத்தமான தங்கம் என்று சொல்லி சொல்லப்பட்ட தங்கம். அதோட பெருமதி வந்து இப்ப இருக்கக்கூடிய பெருமதியை ஒப்பிட்டு பார்க்கும்போது பல மடங்கு நிச்சயமா அதிகமாக தான் இருக்கும். அந்த கோடிக்கணக்கான பெருமதியான தங்க நகைகளை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் தங்களோட வசம் வச்சிருக்கக்கூடிய அந்த நகைகள், அந்த குறிப்பிட்ட அளவான நகைகளை வந்து இப்ப ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நேற்றைய நாள் பாராளுமன்றத்தில் இந்த நகைகள் தொடர்பான விவரங்களை வெளியிடும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, இந்த நகைகளுக்கு விடுதலை புலிகள்கிட்ட இருந்து மீட்கப்பட்ட இந்த தமிழ் மக்களினுடைய நகைகள் இதுவரைக்குமே யாரையும் எங்களால் அடையாளம் காண முடியலை, இது இவர்களுடைய நகைகள் சொல்லி அடையாளம் காண முடியலை. அதனால அந்த நகைகளை நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அதை பணமாக்கிட்டு வடமாகாணத்துக்கு அபிவிருத்திக்காக அந்த பணத்தை பயன்படுத்த போறோம் என்று சொல்லி ஒரு விடயத்தை நேற்றைய நாள் பாராளுமன்றத்தில்
சொல்லியிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக கொஞ்சம் சர்ச்சையான கருத்துக்களும் சமூக ஊடகங்களையும் மக்கள் மத்தியிலையும் போறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன்னா நகையை இழந்தது எங்கட தமிழ் மக்கள், நாங்க தான். ஆனா எங்கட கண்ணிலேயே அந்த நகையை காட்டாம இவர்கள் எப்படி பணமா மாற்றுவார்கள் என்ற மாதிரியான ஒரு பக்க கருத்துக்களும், இன்னொரு பக்கம் இந்த நகை இந்த பணம் மாற்றப்பட்டு உண்மையிலேயே வடமாகாணத்துக்கு தான் பணம் செலவிட போகிறார்களா என்ற மாதிரியான ஒரு பக்க விடயங்களும் கேள்விகளாக இப்போ எழ ஆரம்பிச்சிருக்குது. சில விஷயங்கள் நாங்கள் நேரடியாக சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு பக்கமான விமர்சனத்தில் தான் இந்த நகை தொடர்பான சிக்கல்கள் இப்போ போய்கொண்டிருக்குது. நகையை சேர்த்து வச்சு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு தான் நகை வாங்கியிருப்பார்கள். அந்த நகைகளை வங்கிகளில் கொண்டு போய் அடமானம் வைக்கும் போது அந்த நேரத்தில் நடந்த யுத்தம் காரணமாக தான் அவர்கள் அந்த நகைகள் எல்லாத்தையுமே மீட்டு கொண்டு போயிருந்தார்கள். இப்போ திரும்ப இப்படியான ஒரு செயல்பாடு வருதுன்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட விடயமாக இருக்குமன்ற மாதிரி சில கேள்விகள் எழுதுறத பார்க்கக்கூடிய இருந்தது. அந்த நகைகளை அடையாளம் காண்றதுக்கான செயல்பாடுகள் எப்படி நடந்ததுன்றதும் பெரும்பாலும் செய்திகளில் வெளியாகலை. நான் பார்த்த வரைக்குமே நான் எந்த கண்ணில் படையலை. ஆனால் அதுக்கு எப்படியான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு இப்போ இந்த முடிவு அப்படி எடுக்கப்பட்டிருக்கின்றதும் ஒரு பக்கமான மக்களினுடைய கேள்வியாக போகிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய இருக்குது. இதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களையும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நேற்றைய நாளில் பார்லிமெண்ட்டில் வெளிப்படுத்தியிருந்தார். அதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக இப்போ போய்கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகள். ஏற்கனவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான முக்கியமான சில ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்குது. அதாவது அது எப்படி என்று சொன்னால் அந்த ஆதாரங்கள் திரட்டப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே கிழிச்சறியப்பட்டிருக்குது. அதிகமாக கிழித்தறியப்பட்ட ஆவணங்களாக தான் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இருந்தாலும் நாங்கள் புதிய ஆதாரங்களை இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக திரட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுலேயும் முக்கியமாக இப்போ சிஐடியினுடைய தலைவராக இருக்கிற ஷானி அபேசேகர, அதே மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருக்கிற ரவி செனவிரத்ன, இவர்கள் 2 பேருமே இரவு பகலா இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விவரங்களை சேகரிக்கிறதுக்காக அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான முழுமையான ஆதாரங்களும் திரட்டப்பட்டு அந்த நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற மாதிரி ஒரு சவால் விடுற மாதிரி இந்த விடயத்தை நேற்றைய நாள் பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்கிறார். அந்த இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான இந்த முக்கியமான குண்டுதாரிகள் யார், இவர்களுக்கு பின்னால் இருந்திருக்கக்கூடிய அரசியல் என்றதை நாங்கள் கட்டாயமாக வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதுக்கு பிறகு அந்த கதைகள் பெரும்பாலும் இல்லாமல் இருந்திருந்தது. நேற்றைய நாளில் திரும்பவும் இந்த விடயம் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவால பார்லிமெண்ட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதோட இப்போ போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவோணமலை புத்தர் சிலை பிரச்சனை அது தொடர்பாகவும் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். அதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், பிரச்சனை தான் முடிஞ்சது, பிறதுக்காக நீங்கள் எழும்பி ஆட்டம் போடுறீங்க என்ற மாதிரி எதிர்கட்சிகளை பார்த்தும் இதை பற்றி பேசக்கூடியவர்களை பார்த்தும் பார்லிமெண்ட்டில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். எங்களுடைய ஆட்சியில் இந்த இனவாதத்துக்கு இடமே கிடையாது. கடந்த காலங்களில் இருந்த இனவாதம் மாதிரி இனவாத அரசியலை நாங்கள் இனிமேல் செய்ய போகிறதும் இல்லை. எங்களோட ஆட்சிக்கு கீழே இனவாத தூண்டுதல்களை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க போகிறதும் இல்லை. உடனடியாக நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவோம். அதனால இந்த பிரச்சனையை பற்றி இந்த பிரச்சனை தொடர்பான முக்கியமான விடயங்களை நாங்கள் ஒரு ஆவணமாக கோரியிருக்கிறோம். அந்த ஆவணங்கள் எங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஆனால் இந்த பிரச்சனையை அரசியலாக்கி இனவாத பிரச்சனையாக்கி இதில் அரசியல் செய்ய வேணாம் என்ற மாதிரி ஒரு விடயத்தை ஜனாதிபதி சொல்லியிருந்தார். ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், அதுக்காக வந்த விமர்சனங்கள் என்னென்னு சொன்னால், அவர்களினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தானே சில கருத்துக்களை பார்லிமெண்ட்டில் முன் வச்சிருந்தார். அப்போ அது எப்படிப்பட்ட கருத்துக்கள்ன்ற மாதிரியும் சமூக ஊடகங்களையும் மக்கள் மத்தியிலையும் இந்த கேள்விகளும் போகிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ பார்லிமெண்டமே ஒரு பயங்கரமான பேச்சுகளுக்கும் இந்த திருவண்ணாமலை பிரச்சனைக்கு பிறகு பார்லிமெண்டம் பயங்கரமாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. தமிழ் மக்களினுடைய அரசியல் பிரதிநிதிகளும் சரி இல்லாட்டி அவர்களும் சரி 2 பக்கமாகவும் அதிகமான கருத்து மோதல்களில் ஈடுபடுறதையும் நிறைய வாயை விட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய கடந்த கால எங்களினுடைய மக்களினுடைய தலைவர்கள் தொடர்பாகவும் முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவும் அதிகமாக கேள்வி கொண்டிருக்கிறார்கள். அதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம். கடந்த கால ஆட்சியாளர்கள் மாதிரியே தான் இந்த ஆட்சியும் போகுதான்றது இப்போ தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு கரும்புள்ளி மாதிரி எழுந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஆட்சி இந்த அரசாங்கத்தின் மேலே இந்த என்பிபி மேலே ஒரு இமயம் மாதிரியான ஒரு நம்பிக்கையை தான் தமிழ் மக்கள் வச்சிருந்தார்கள். தங்களுடைய வாக்குகள் மூலமாக காட்டியிருந்தார்கள். பாரம்பரியமாக வந்து கொண்டிருந்த தமிழ் கட்சிகளையும் தாண்டி ஒரு புதிய ஆட்சி அமைச்சு எங்களுக்கான ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருந்தார்கள். அந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு திருப்பி என்ன செய்துன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அனுர்குமார் திசாநாயக்க அவர்களால் சொன்ன முக்கியமான விடயம். அடுத்தது ராஜபக்சகள் தொடர்பாக இப்போ வெளியாக இருக்கக்கூடிய 2 முக்கியமான அப்டேட்ஸ் என்னன்னு சொன்னால், ஒன்று இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நுகேகுடையில் 21ஆம் தேதி நடக்க போகிற அவர்களுடைய SLPP கட்சியினுடைய அந்த பேரணியில்
கலந்து கொள்ள மாட்டார் என்று சொல்லி ஏற்கனவே நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சனுடைய பிறந்தநாள் வந்தது தானே, அந்த பிறந்தநாள் நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால், நான் அந்த பேரணியில் கலந்து கொள்வேன், இந்த அரசாங்கம் மக்களுக்கு சரியான ஆட்சி வழங்குதில் இவர்கள் சரியான முறையில் செயல்படலைன்ற மாதிரி நிறைய விடயங்களை சொல்லிட்டு நான் அந்த பேரணியில் கட்டாயமாக கலந்து கொள்வேன் என்ற மாதிரி, என்னுடைய பங்களிப்பங்க கட்டாயமாக இருக்குமென்ற மாதிரி ஒரு விடயத்தை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். இது ஒரு முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. கடைசி ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இது ஏற்கனவே கடந்த காலங்களிலையும் வந்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சை, நாமல் ராஜபக்ச மீதான ஒரு முக்கியமான கேள்வி. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச அவர்கள் பாராளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ச மேலே ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். 2009ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரிக்கு அவர் போகும்போது, உள்நுழையும் போது அதுக்காக நடந்த பரீட்சையில் அவர் சரியான முறையில் தான் தேர்வு எழுதினாரா? ஏன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச ஒரு தனி அறையில் இருந்து தான் அதுக்கான பரீட்சை எழுதினார்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விமர்சனம் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டது. அது தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அவனுடைய பட்டங்கள் தொடர்பாக, அவனுடைய தகமைகள் தொடர்பாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. அந்த அடிப்படையில் அவர் சட்டக்கல்லூரிக்கு போகும்போது சரியான முறையில் தான் அந்த தேர்வுகள் எழுதினாரா, சரியான முறையில் தான் உள்நுழைந்தாரான்ற இந்த ஒரு கேள்வியை இப்போ பாராளுமன்றத்துக்குள்ளே போய் நலிந்த ஜெயதிச அவர்கள் ஒரு முக்கியமான சர்ச்சை ஏற்படுத்தின விடயமா இந்த கேள்வியையும் கேட்டிருக்கிறார். இதுக்கு நாமல் ராஜபக்ச என்ன பதில் வழங்கியிருக்கிறார்னு சொன்னால், என்னுடைய பட்டங்கள் தொடர்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே போலியான விமர்சனங்கள், அது எல்லாமே பொய்யானது. என்னுடைய பட்டங்கள் தொடர்பாகவும் எனக்கு மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கான பதில நான் 21ஆம் தேதி நுகேகூட அந்த மேடையில், அந்த பேரணியில் வச்சு, அந்த மேடையில் வச்சு அனைத்துக்குமான பதில நான் சொல்லுவேன்ற மாதிரி ஒரு விடயத்தை அவனுடைய பக்கத்தில் சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு பரீட்சை, இவர் பெற்றுக்கொண்ட ஒரு பட்டமன்றபடியா இந்த ஒரு சர்ச்சை, அது உண்மையிலேயே அதுக்கு பின்னால் நிறைய விடயங்கள் இருக்குதாகும். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட பெரிய அளவிலான விமர்சனங்கள் இந்த பத்திரிகையாளர்களால் எழுதப்பட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறது தானே, அவர்களால் ஆராயப்பட்டு பெறப்பட்ட தகவல்களுடைய அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை முதலாக வெளியில் வந்திருந்தது. அந்த பிரச்சனை இன்றைக்கு வரைக்குமே சரியான ஒரு பதில் வழங்காத பிரச்சனை தான் போய்கொண்டிருக்கிறபடியா ஒரு பக்கமா இவர்கள் கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கமா நாமல் ராஜபக்ச இந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். பாபம் மேடையில் என்ன மாதிரியான பதிலை சொல்கிறாருன்றதை. ஸோ இந்த விடயங்களை தான் இன்றைய நாளில் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிருந்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக இருக்க கமெண்ட் சொல்லிடலாம். தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு வெப்சைட் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோ சந்திப்போம். நன்றி.